ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாட்களில் நம்மளோட கண்ணு கீழே உள்ள கருவளையங்கள், கண்ணு கீழே உள்ள வீக்கம், கண் சுருக்கம் இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி 4 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஷாப்ஸில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு காட்டன் கிளாத்தோ அப்படி இல்லைன்னா காட்டன் பேடோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம இந்த ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்மளோட கண்களில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரோஸ் வாட்டரை நம்மளோட கண்களில் வச்சுருக்கும்போது நம்மளோட கண்களை சுற்றி இருக்கிற அந்த தூசு, அழுக்கு இதெல்லாம் நீங்கிட்டு நம்மளோட கண்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலால் உங்களோட கண்களை மெதுவாக ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கற்றாழை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த கற்றாழையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்க முட்களெல்லாம் நீக்கிடலாம். அதுக்கப்புறமா இதை 2 கண்களுக்கும் வைக்கிற மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோல் பகுதியையும் நீக்கிடலாம். இந்த கற்றாழையில் இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்மளோட கண்களில் வைக்கும்போது நம்மளோட கண்களில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். இப்போ இந்த கற்றாழையை நம்மளோட கண்களுக்கு மேலே அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கற்றாழையை நம்மளோட 2 கண்கள்லையும் வச்சுக்கலாம். இந்த கற்றாழையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களோட கண்களில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 சில்வர் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த 2 ஸ்பூனையும் ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கண்களில் வச்சு மைல்டாக மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்களோட 2 கண்களுக்கு மேலே இந்த 2 ஸ்பூனையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனில் உங்களோட கண்களை சுற்றி மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கண்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம 4வது ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நான் ஸ்லைஸ் மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதோட தோல்களை நீக்கிட்டு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் உங்களோட கண்களுக்கு மேலே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இதை ஸ்லைஸாக வச்சாலும் பரவாயில்லை, பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாலும் 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து ஒரு நார்மலான வாட்டரில் உங்களோட கண்களை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம உடலுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்க. நைட்டு டைமுக்கு தூங்காதனாலையும், சிஸ்டமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனாலையும், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ கண்களுக்கு தேவையான அளவு ரெஸ்ட்டு கொடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கண்களில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி உங்களோட கண்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது 3 நாட்களில் உங்களோட கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம், கண் வீக்கம், கண் சுருக்கம்லாம் குறைஞ்சி உங்களோட கண்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.